ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 13/8/2025 ஆடி மாதம் 28ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:56 சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் புதன்தோறும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, சுபகோரை இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே கலை மற்றும் கல்வி எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். புதிதாக ஏதேனும் வாத்திய கருவிகளை கற்றுக்கொள்வதென்றால் இந்த நேரத்திலே துவங்கலாம். சங்கீதம் பயில நல்ல நேரம். அதேபோல் ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது தொடர்பாக வழக்கறிஞரை அணுகலாம். ஜாதகம் பார்ப்பதற்கும் இல்லத்திலே குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவதற்கும் இந்த நேரம் அருமையான நேரம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் சிறப்பான நேரம். ஆகவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. ஒன்று காலை 10 முன்பாக புறப்படுங்கள் ஏதேனும் வெளியூர் செல்வதாக இருந்தால், அல்லது 11 பிறகு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். இந்த ஹோரையிலே பயணத்தை தொடங்கக்கூடாது. எதுவும் முக்கியமான முடிவுகளை இந்த நேரத்திலே எடுக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:06 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்றைய திதி இன்று காலை 8:38 வரை தேய்பிரை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி. வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் விஷயமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகள் கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள் இன்றைய நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் கிடைக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். அதேபோல் வீட்டிலே யாருக்கேனும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் காரிய வெற்றி கிடைக்கும். வெகு நாட்களாக திருமண தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்கினால்
திருமணம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்து. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள், முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஆனந்தம் காணுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்கின்ற இடத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்து பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றி, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு நல்ல வரன் நிச்சயமாகும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோடு கவனமாக பேசுங்கள். சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலேயும் கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரை செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு. இன்றைய நாளிலே சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். பெயரும் புகழும் தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்கு முன்பணம் கொடுப்பீர்கள். அதேபோல் இந்த நிலம் வாங்கி விற்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாள்.
பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். இளைய சகோதரர்கள் மூலம் சகோதரிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சிறப்பான நாள் இது. தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வேலை வந்துவிட்டது. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் நிம்மதியாக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வகையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் காணுவீர்கள். உறவினர்கள் மூலம் அனுகூலம் காணுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். பெருமாளுடைய அவதாரங்களிலே மிக மிக சூக்ஷ்மமானது குருவாயூரப்பனுடைய அவதாரம். மிக சூக்ஷ்மமானது. திருப்பார்கடலிலே திருப்பள்ளி கொண்டுள்ள மாலவனுக்கு எண்ணற்ற திருக்கோவில்கள் இருக்கின்றது. எண்ணற்ற திருக்கோலங்களிலே பக்தர்களுக்காக சேவை சாதித்து அருள் புரிகின்றார். திருமலையிலே ஸ்ரீ வேங்கடவனாகவும், ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதராகவும் பல பல திருநாமங்கள் கொண்டு எண்ணற்ற க்ஷேத்திரங்களிலே அருள்பாலித்து வருகின்றார் எம்பெருமான் நாராயணன். அப்படிப்பட்ட திருக்கோலங்களுள் ஒன்றான குருவாயூரப்பனாக பெருமாள் குடிகொண்டிருக்கின்ற இந்த குருவாயூர் திருத்தலம் மிக விசேஷமானது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திலே குருவாயூர் அருமையான முறையிலே இயற்கையான சூழ்நிலையிலே அமைந்திருக்கின்றது. இங்கு கிருஷ்ண பகவான் குருவாயூரப்பனாக திருக்கோவில் கொண்டிருக்கின்றார். நாள் ஒன்றுக்கு இங்கே வருகை தருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலே இந்தியாவினுடைய 4வது பெரிய திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்கின்றது என்றால் இதனுடைய தொன்மையும் இதனுடைய பெருமையும் நாம் பேசி மாளாது. இந்த ஆலயத்திலே அதிகாலை 3 மணிக்கு குளித்துவிட்டு குருவாயூரப்பனுடைய தரிசனத்துக்காக நீண்ட வரிசையிலே பக்தர்கள் காத்திருப்பதை தினமும் காணலாம். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா என அதனால்தான் மிக அற்புதமாக குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா என எழுதினார்கள். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால்
இந்த குருவாயூர் கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாக ஸ்தல புராணம் சொல்கின்றது. குருவாயூர் திருக்கோவிலிலே தரிசனம் தருகின்ற மூலவர் குருவாயூரப்பனுடைய அந்த விக்கிரகமானது மிக தனிச்சிறப்பு பெற்றது, மிகவும் புனிதமானது. இன்றைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பெருமாளை பற்றி பேச வேண்டும், பெருமாளை துதிக்க வேண்டும். மிகச்சரியாக நாம் குருவாயூரப்பனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதுவும் பெருமாளுடைய அனுகிரகம்தான். அவன் அனுகிரகம் இல்லாமல் அவனை பற்றி நாம் பேச முடியாது. இந்த விக்கிரகத்தை ஒரு காலத்திலே மகாவிஷ்ணு வைகுண்டத்திலே வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு இந்த விக்கிரகத்தை பிரம்மதேவனிடம் அளித்தார். அதன் பிறகு பிரம்மனிடமிருந்து கைமாறி காசியாபா பிரஜாபதி, வசுகோடி ஆகியோரிடம் போனது. வசுதேவர் ஆகியோரிடம் போனது. கடைசியிலே வசுதேவரிடம் இருந்து ஸ்ரீகிருஷ்ணனிடமே இந்த விக்கிரகம் வந்து சேர்ந்தது. துவாரகையிலே தன்னுடைய மாளிகையில் இதை வைத்து வணங்கி வந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாக வேண்டிய வேளை வந்தது. அதற்கு முன்னதாக தன்னுடைய பக்தரான உத்தவரிடம் இன்னும் 7 நாட்களில் துவாரகையை கடல் கொள்ள இருக்கின்றது, அந்த வெள்ளத்திலே இந்த கிருஷ்ண விக்கிரகம் மிதக்கும், அதை குரு பகவான் உதவியோடு பக்தர்கள் வணங்கத்தக்க புனிதமான ஒரு இடத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அடுத்த சில தினங்களிலே பகவானுடைய வாக்குப்படி பெரிய பிரளயம், மிகப்பெரிய பிரளயம் ஒன்று துவாரகையை தாக்கியது. வெள்ளத்திலே மிதந்து வந்த விக்கிரகமானது ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாக்குப்படி குரு பகவானிடம் போய் சேர்ந்தது. இதை பிரதிஷ்டை செய்வதற்காக குருவும் அவரது முதன்மை சிஷ்யரான வாயுவும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்தை தேடி அலைந்தார்கள். இறுதியிலே அவர்கள் பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற கேரள தேசத்தை அடைந்தார்கள். அங்கே பரசுராமரை சந்தித்தார்கள். இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய ஆக வேண்டிய இடம் இதுதான் என்று பரசுராமரே இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் ஓரிடத்தை காண்பித்தார். பச்சை பசேல் என்று அழகாக காட்சி தருகின்ற அந்த இடத்தின் அருகே சிவபெருமான் பன்னெடுங்காலமாக தவம் செய்து வந்தார். அந்த இடத்தில் விக்கிரகம் பிரதிஷ்டையானது. குரு மற்றும் வாயுவால் பிரதிஷ்டையானதால் இந்த க்ஷேத்திரம் பின்னாளிலே குருவாயூர் என திருப்பெயர் பெற்றது. தென்வாரகை என்று போற்றப்படுகின்ற தலம் இந்த தலம். மும்மூர்த்திகளுடைய அனுக்கிரகம் இந்த விக்கிரகத்துக்கு உண்டு என்பதால் குருவாயூரப்பனை வழிபட்டால் அனைத்து நலங்களையும் நான் பெறலாம் என்பது ஐதீகம். அதாவது முப்பெரும் தேவர்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரையும் வணங்கிய பலன் கிடைக்கும். கிழக்கு வாசல், மேற்கு வாசல் என்று 2 பிரதான வாயில்கள் இருந்தாலும் கிழக்கு நோக்கிய வாயில்தான் பெரும் அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது இந்த ஆலயத்தில். ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் தங்க தகடுகள் வேயப்பட்ட உயரமான கொடிமரத்தின் இருபுறமும் 13 அடுக்குகளோடு 7 மீட்டர் உயரமுள்ள தீபஸ்தம்பம் அருமையாக கண்களை கவர்ந்து நம்மை இழுக்கின்றது. இதன் வட்ட அடுக்குகளிலே விளக்குகள் ஏற்றப்படும் போது அதை காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கருவறையை சுற்றி வெளிச்சுவர்களிலே மரச்சட்டங்களிலே 3000 பித்தளை அகல் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரே நேரத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் போது மனதிலே பக்தி பரவசம் ஏற்படுகின்றது. கொடிக்கம்பத்துக்கு வடமேற்கே ஸ்ரீகிருஷ்ணனை துவாரகையிலே இருந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்த குரு பகவான், வாயு பகவானுடைய பலிபீடங்கள் இருக்கின்றது. தினமும் இவர்களுக்கு நைவேத்தியமாக அன்னம், பூ, தீர்த்தம் அளிக்கப்படுகின்றது. நின்ற கோலத்திலே அருள் புரிகின்ற குருவாயூரப்பன் கண்களிலே கருணையும் அன்பும் கொண்டு நமக்கெல்லாம் திருக்காட்சி தருகின்றார். மேல் 2 கரங்களிலே சங்கு சக்கரமும் கீழ் 2 கரங்களிலே கதையும் தாமரையும் கொண்டு துளசி முத்து மாலைகள் கழுத்திலே தவழ கிரீடம், மகர குண்டலம், கேயூரம், கங்கணம், உத்தரபந்தனம் பூண்டு வலப்பக்க மார்பிலே ஸ்ரீவத்சம் எனும் சந்தனமும் வைஜெயந்தி மாலையும் கௌஸ்துப மணியும் அணிந்து திருக்காட்சி தருகின்ற அந்த குருவாயூரப்பனை காண கண்கோடி வேண்டும். கருவறைக்கு வடகிழக்கே வருண பகவானால் ஏற்படுத்தப்பட்ட கிணறு அமைந்திருக்கின்றது. இந்த நீர்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. குருவும் வாயுவும் வருணனை பூஜித்த ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கிணற்றிலே வருணனை ஆவாகனம் செய்திருக்கின்றார்கள். பரிவார தேவதைகளுக்கு பூஜை நடப்பது போல்
தினமும் இந்த கிணற்றுக்கும் பூஜை நடக்கின்றது. இந்த கிணற்றிலே எந்நாளும் தீர்த்தம் குறைந்ததில்லை. இந்த புண்ணிய தீர்த்தத்துக்குள் எண்ணற்ற சாலக்கிராம கற்களும் சிலைகளும் இருக்கின்றது. இந்த நீர் மிக மிக சுவையாக இருக்கும். பக்தர்களுக்கு தங்களுடைய மனதிலே என்ன வடிவம் தோன்றுகின்றதோ அதை முன்னிறுத்தியே குருவாயூரப்பனை வழிபட்டு வருகின்றார்கள். அதிகாலையிலே குருவாயூரப்பனுடைய விஸ்வரூப தரிசனம் காண இங்கு கூடுகின்ற பக்தர்கள் கூட்டம் சொல்லி மாளாது. குழந்தை கிருஷ்ணனை எந்த வேளையிலே தரிசித்தாலும் அதிகாலையிலே தரிசிப்பது என்பது கூடுதல் சிறப்பாகும். இரவு 3ஆம் யாமம் முடிந்ததும் 3 மணிக்கு நாகஸ்வர இன்னிசை ஒலிக்க சங்கு முழங்க குருவாயூரப்பனை திருப்பள்ளி எழச் செய்வார்கள். அப்போது பகவான் காட்சி கொடுப்பதற்கு நிர்மாலய தரிசனம் என்று பெயர். நிர்மாலய தரிசனத்தின் போது பகவானுக்கு முதல் நாள் அணிவித்திருந்த சந்தன காப்பு, ஆடை, ஆபரணங்கள், மாலைகள் இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக களைவார்கள். விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் தைலாபிஷேகம் நடைபெறும். குருவாயூரப்பனுக்கு நல்லெண்ணெயிலே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த எண்ணெய் கோவிலுக்கு சொந்தமான செக்கிலே ஆட்டப்பட்டதாகும். தைலாபிஷேகத்துக்கு பின் அந்த தெய்வ திருமேனியை வாகை தூளால் தேய்ப்பார்கள். இதற்கு வாகை சார்த்து என்று பெயர். இந்த விவரங்களை எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், இந்த பாடலிலே இங்கு நடக்கின்ற அத்தனை பூஜைகளையும் மிக அழகாக சொல்லியிருப்பார் கவியரசர். தங்க கலசத்திலே உள்ள தூய நீரால் பூரண திருமஞ்சனம் செய்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் செய்து வைப்பது போல திருமேனிக்கு அழகாக இந்த அபிஷேகங்களை எல்லாம் செய்வார்கள். அபிஷேகம் எல்லாம் முடிந்த பின் நெல், பொறி, கதளி பழம், சர்க்கரை முதலியவற்றை நைவேத்தியமாக படைத்து அப்போது உன்னி கிருஷ்ணனாக தோன்றுகின்ற குருவாயூரப்பனுக்கு அளிப்பார்கள். காலை பூஜை இதன் பிறகு ஆரம்பமாகும். இதற்கு உஷத் பூஜை என்று பெயர். இந்த பூஜையின் போது நெல் பாயாசமும் அன்னமும் பிரதான நைவேத்தியமாகும். இது முடிந்து நடை திறக்கும் போது பகவான் திருமுடியிலே மயிர்பீலி, நெற்றியிலே திலகம், இடையிலே பொன் அரைஞான், திருக்கரங்களிலே ஓடக்குழல், மஞ்சள் பட்டு ஆகிய ஆபரண அலங்காரங்களோடு தரிசனம் தருவார் குருவாயூரப்பன். இத்தனை பூஜைகளும் காலை 6 மணிக்குள்ளாக பூர்த்தியாகிவிடும். பகவானுக்கு சாயங்காலம் மட்டும்தான் தீபாராதனை செய்கின்றார்கள். 7 அடுக்கு விளக்கு, 5 திரி, நாகப்பட விளக்கு, ஒற்றை திரு விளக்கு என்று பல தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்து கடைசியிலே கற்பூர ஆரத்தி நடக்கும். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான குருவாயூர் க்ஷேத்திரத்திலே இந்த குருவாயூரப்பனை தரிசிக்கும் போது மிக மிக அழகான பூஜைகள் எல்லாம் நடக்கும். பந்தரடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பூஜையை ஓதுகின்ற நம்பூதிரிகள், இந்த பூஜையை நடத்துகின்ற நம்பூதிரிகள் வேதம் ஓதி செய்கின்றார்கள். இதற்கு அன்னமும் சர்க்கரை பாயசமும் முக்கியமான நைவேத்தியமாக இந்த பூஜைக்கு கருதப்படுகின்றது. குருவாயூரப்பனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் பால் பாயாசம், நெய் பாயாசம், சர்க்கரை பாயாசம், அப்பம், திரிமதுரம் மற்றும் பழ வகைகளை மிக சிறப்பாக அர்ச்சகர்கள், மேல் சாந்தி, கீழ்சாந்தி மற்றும் தந்திரிகள் பகவானுக்கு படைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த குருவாயூரப்ப க்ஷேத்திரத்துக்கு அங்கு சென்று நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நல்லபடியாக நடக்கும். நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கின்ற தெய்வம் குருவாயூரப்பன். கிருஷ்ண ஜெயந்தி வர இருக்கின்றது. இந்த வேளையிலே புதன்கிழமை நம்ம எல்லாம் குருவாயூரப்பனை பற்றி நினைக்க வைத்த அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, குருவாயூரப்பா சரணம் என குருவாயூரப்பனுடைய தாள்களை பணிந்து எல்லாம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.